இப்போ இந்த எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சீமான் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறாருங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக முடியும். அடுத்தது இன்றைக்கி மைனாரிட்டி மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து இன்றைக்கி அந்த சமீபமாக நடந்த அந்த கிறிஸ்தவர்கள் சபையில் போய் அவர் பேசி அங்கே இருக்கக்கூடியதில் அங்கே போய் ஒரு ஓட்டுக்காக பேசாமல் அந்த இடத்துல வெறும் வெளிப்படையாகவே பேசுகிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாக்கை வந்து திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துறது நாம் தமிழர் இந்த மாதிரி. அடுத்தது இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சீமான் வந்து ஒரு தனி வகையில் போகிறார். போராட்டங்களை வந்து ஒரு வித்தியாசமான போராட்டங்களை சமீபமாக இந்த ஒரு 6-7 மாதத்தில் அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கிறாரு. இது எல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இல்லை நம்ம சும்மா இப்படியே பண்ணலாம் அப்படின்ற அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே அரசியல்வாதிகள் தானே. அப்போ ஒரு அரசியல்வாதிகள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு சார்ந்த சிந்தனையும் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சிந்தனை இருக்கும். ஆனால் அப்பட்டமாக எதுவுமே வாக்குக்காக ஒரு போலித்தனமாக செய்யறதில்லை. வாக்குக்காக செய்கிறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு உண்மையாக செய்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் சீமான பேசுறது திமுகவினுடைய எதிர்ப்புக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதா, அதுவும் ஒன்று இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு வந்து இந்த அவங்க செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையில் நாம் தமிழர் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறக்கூடிய ஒரு வருத்தமும் இருக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான வாக்கு வங்கியை யார் பிரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2021 அதிமுகவுக்கு சீமான் அவர்களால் என்ன ஒரு டேமேஜ் வந்து ஏற்படுதோ அதே டேமேஜ் வந்து 2026 வந்து திமுகவுக்கு ஏற்படும். குறிப்பாக வந்து இந்த பட்டியல் சமூக வாக்குகள் வந்து பெருமளவு வந்து நாம் தமிழர் வந்து கன்சாலிடேட் ஆகும்னு சொல்லிட்டோம். அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டோம். நாம் தமிழர் ஒரு சில தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? நாம் தமிழர் போன தடவை 2021 எந்த மாதிரி தாக்கத்தை தேர்தல் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தா, அப்போ அவங்க வந்து 21 அவங்க 6.6% வாக்கு வங்கி எடுக்கிறாங்க. அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலில் 1.1, 2021 6.6 எடுத்தாங்க. அப்போ அவங்க எடுத்த வாக்கில் வந்து பெரிய தாக்கம் யாருக்கு இருந்துச்சுனாக்கா அதிமுகவுக்கு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. காரணம் என்னென்னா, அந்த 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் வந்து அவங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம், நிறைய போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜெயலலிதாவுடைய மரணம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஏகப்பட்டது இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறைய திமுக வந்து ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ப்ரீபோல் அலையன்ஸ் வந்ததும் சரி, அதாவது ப்ரீபோல் சர்வேவும் சரி, போஸ்ட்போல் சர்வேவும் ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாமே திமுக ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வந்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க வந்து திமுக வந்து அதுக்கு முந்தின சட்டமன்ற தேர்தலில் 89 தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க. இந்த தடவை 133 தொகுதி. அது இந்த தடவை 2021 மதிமுகவினுடைய 6 பேர், அப்புறம் சில மற்ற கட்சிகளை சேர்ந்த ஒரு வேட்பாளர்களும் அவங்க சின்னத்திலே நின்னாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது 133 எம்எல்ஏ வந்து அவங்க எடுத்தாங்க. 44 தொகுதி கூடுதலாக வாங்கினாங்க. அந்த கூடுதலாக வாங்கினதில் 43 தொகுதியினுடைய வாக்கு வித்தியாசத்தை கூட்டினீங்கன்னா வெறும் 1,98,386 வாக்கு தான். அதிமுக இந்த 43 தொகுதியை வந்து பறி கொடுக்குது. அதே மாதிரி சில தொகுதிகள் அதிமுக ஜெயித்ததும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதிகளும் உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான வாக்கு வங்கி யார் பிரித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6.6, 1.1 6.6ங்கும்போது பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 30 லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் 4 லட்சம் வாக்கு இருந்தவங்க 2011 2016 2021 30 லட்சம் வாக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய வாக்கை வந்து அவங்க கொண்டு வராங்க. அதோட வந்து அந்த டைமில் வந்து 5 அணி போட்டி. அப்போ திமுக அணி, அதிமுக அணி, அதே மாதிரி வந்து மக்கள் நீதி மையம், கமலஹாசன் சொல்லிட்டு ஒரு அணி, அப்புறம் இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ, இவங்க ஒரு அணி,
அப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் வந்து ஒரு சற்றேறக்குறைய ஒரு ஆல்மோஸ்ட் நியர்லி 2.35% வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதிகமான வாக்கு வந்து எங்கே வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தா நாம் தமிழர்களுடைய வாக்கு. அப்போ அவங்க நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி வந்து பெருசாக அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு அந்த இடத்துல நாம் தமிழர் வாக்கு வங்கி இல்லைன்னா திருப்பி 3வது முறையாக அதிமுக வந்து ஜெயிச்சிருப்பாங்கங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம எடுத்த டேட்டாவை பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ வந்து அதிமுகவினுடைய வெற்றியை திமுகவினுடைய வெற்றியை வந்து நிர்ணயித்தது வந்து நாம் தமிழர்களுடைய வாக்கு. இப்போ இந்த வரப்போகிற தேர்தலில் பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த அதே பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னு தெரியாது. அப்போ வந்து அவங்க 12 லட்சம் ஓட்டு என்னமோ வாங்கியிருந்தாங்க. இப்போ 12 ஓட்டு இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒன்றா ஜோதியில் போய் ஐக்கியமான மாதிரி கமலஹாசன் காணாவே போய் ஒத்த எம்பி சீட்டுக்காக போய் கட்சியவே கரைச்சி விட்டுட்டாருங்க. 12 கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்களான்னு 12 கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்களான்னு தெரியல இப்போது. அப்போ வந்து கமலஹாசனுடைய வாக்கு வங்கி பூரா அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு எழுத முடியாது. கமலஹாசன் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதனால தான் அப்பயே மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு இன்னும் ஒரு மீம்ஸ் வந்து ரொம்ப அப்படியே பசுமரத்தாணி மாதிரி அப்படியே மனசில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வி.கே. ராமசாமி பேசுகிற மாதிரி அவருடைய ஃபோட்டோவை போட்டு அவருடைய ஸ்லாங் தெரியும் இல்லையா, வி.கே. ராமசாமி நடிகர் எப்படி பேசுகிறார். நான் அப்போவே சொன்னேன் இந்த டார்ச் லைட்டு தான் கமலஹாசனது, உள்ளார இருக்கக்கூடிய பேட்ரி திமுக காரணதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மீம்ஸு எனக்கு இன்னும் அது அப்படியே பசுமையாக இருக்குது. அந்த மீம்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையாலுமே நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி கமலஹாசன் அங்கே போனனால ஏதாவது திமுக ஆதாயமான ஒரு ஆதாயமும் கிடையாது. சும்மா ஒரு கமலஹாசன் ஒரு திரை பிம்பம், ஒரு பேசுகிறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் சைடில் அவர் யூஸ் பண்ணுவார், போஸ்டர் பாய் மாதிரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வந்து எந்த பயன்பாடும் கிடையாது. அப்படி இருக்கிற கட்டத்தில் இப்போ இவர் டிடிவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 2021 2.35% வாங்கியிருந்தார். ஆனால் 2024 அவர் வாங்கின வாக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.9% தான். அப்போ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி இல்லை. அப்போ பெரிய தாக்கத்தை என்ன ஏற்படுத்த போகிறாங்கனாக்கா நாம் தமிழர் கட்சி வந்து இங்கே வரப்போகுது. நாம் தமிழர் கட்சி வந்து எந்த மாதிரி வந்து திமுகவினுடைய வாக்கு 2 பேரும் நான் பார்க்குறேன் திமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய ஓட்ட போகிறது. ஒன்று வந்து நாம் தமிழர், அது எப்பயும் திமுகவினுடைய வாக்கு வங்கி அவங்க கவருவாங்க. அந்த சித்தாந்தத்துக்கு அதாவது வந்து திராவிடத்துக்கு எதிர்த்து அவங்க தமிழ் தேசியத்தை நிறுத்தினாலும் அரசியல் ரீதியாக விஜய் எப்படி வந்து இப்போ வந்து அரசியல் எதிரி திமுகன்றாங்களோ அந்த மாதிரி வந்து சீமான் சொல்கிறது இல்லை. ஆனால் பிரதான எதிரி நாம் தமிழருக்கு யாருன்னா திமுக தான். அப்போது அந்த அவர்னாலையும் வருது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி விஜய் வர்றாரு, விஜய்னாலையும் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ இன்றைக்கி வந்து நாம் தமிழர்களுடைய அங்கே வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது திமுக ஆட்சி மேலே. அதுக்கு சாட்சி வந்து கூட்டணி கட்சிக்காரங்களே. ஏன்னா அவங்களே வந்து நாங்கள் பாருங்கள் எத்தனை இதெல்லாம் அவங்க பண்ணது நாங்கள் கேள்வி கேட்கலையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி வந்து சாமர்த்தியமாக காய் நகர்த்திட்டு இருக்காங்கன்னா இந்த கூட்டணி கட்சி பூரா எங்ககிட்ட இருக்கணும். ஆனால் கூட்டணி கட்சி வந்து பார்த்திங்கன்னா யாரும் திடமாயிடக்கூடாது. அவங்க எங்ககிட்ட இருக்கணும், ஆனால் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாக்கு வங்கி ஸ்ட்ரென்த் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக காய் நகர்த்தி இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வந்து இந்த சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம அந்த துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தில் வந்து நான் வாங்கி தரேன், நான் பேசுகிறேன் முதல்வர்கிட்டன்னு சொல்லிட்டு போய் பிறந்தநாள் விழாவில் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக சொன்னதை விட மோசமான ஒரு செயல்பாட்டை வந்து திருமாவளவன் அவர்கள் செஞ்சார். அதாவது எல்லாருமே முதுகில் குத்துவாங்கன்னு பேர் இவர் நெஞ்சிலே குத்துனார். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த அடுத்தது வேங்கை வயல் பிரச்சனை. இந்த வேங்கை வயல் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அது எந்த அளவுக்கு வந்து துரிதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தாங்கன்னு கடைசியில் இப்போ நிலவரம் என்னவா இருக்குது, யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க மேலே குற்றம் பாதிக்கப்பட்டவர்களே இப்போ வந்து குற்றவாளியாக்கி நிற்கிது. இன்றைக்கி ஏதாவது வந்து இதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் செய்கிறாரா? அடுத்தது வந்து எங்கேயாவது திருமாவளவன் அவர்கள் வந்து என்னால் கூட்டணி கட்சியில் இருந்துட்டு நல்லபடியாக என்னால் கட்சி நடத்த முடியுதுன்னு பேசுகிறாரா? கொடியே ஏற்ற முடியல, எங்கே போனாலும் வந்து இப்போ மீட்டிங் போட முடியல, புலம்புல. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்க? ஆட்சியில் இருக்கிறீங்க, கொடி கூட ஏற்ற முடியலன்னா எதுக்கு அந்த கூட்டணி? அப்போ இத்தனை முரண்பாடுகள் அங்கே இருக்கும்போது அடுத்தது வந்து இப்போ MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன் அவருக்கெல்லாம் இப்போ 3 பேர்த்துக்கு வந்து அவங்க வந்து முப்பெரு விழாவும் நாம் தமிழர் கட்சி நடத்தினாங்க. அதுலேயும் வந்து ஓரளவுக்கு பெரிய கவன ஈர்ப்பை வந்து சீமான் பண்ணார். அடுத்தது இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி பரையர் பேரவைன்னு சொல்லிட்டு அவர்
அவர் கூட இருந்து அவர் வந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர் அவங்க வந்து இந்த பட்டியல் இனத்திலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஜாதி சார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோட ஒரு அரசியல் கட்சியாக போய் நின்று அவங்களுக்காக போராடி இப்போ வந்து அந்த சமூகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்காரு. அப்போ இந்த எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சீமான் வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறாரு இங்கே. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தாக முடியும். அடுத்தது இன்றைக்கி மைனாரிட்டி மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து இன்றைக்கி அந்த சமீபமாக நடந்த அந்த கிறிஸ்தவர்கள் சபையில் போய் அவர் பேசி அங்கே இருக்கக்கூடியதில் அங்கே போய் ஒரு ஓட்டுக்காக பேசாமல் அந்த இடத்துல வெறும் வெளிப்படையாகவே பேசுகிறார். உங்களை யார் மைனாரிட்டின்னு சொல்கிறது? அப்போ மைனாரிட்டின்னு சொல்கிறானாவே அவன் தன்னை மெஜாரிட்டின்னு நினைக்கிறான். அப்போ எந்த இடத்துல நினைக்கிறான்? ஒரு மதத்தை சார்ந்து வச்சு தானே வந்து தான் மெஜாரிட்டி உங்களை மைனாரிட்டின்னு சொல்கிறான். உங்களுக்கு நாங்கள் மைனாரிட்டிக்கு நாங்கள் காவலராக இருப்போம்னு சொல்கிறவங்க. அப்போ அவங்கள என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னை மைனாரிட்டின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாகவே பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா முஸ்லீம் சைட்லேயும் வந்து அவர் வந்து இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. அவங்க சைடில் இருக்கிறது தடா ரஹீம் எல்லாம் கூட இவர் கூட பயணிக்கிறத பார்க்க முடியுது. அவர் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளோடையும் நாம் தமிழர் சீமானுக்கு வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரிலாம் பண்ணி அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாக்கை வந்து திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துறது நாம் தமிழர் இந்த மாதிரி. அடுத்தது இப்போ விஜய் புதுசாக உள்ளார் வர்றார். விஜய் வர்றதும் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக பறந்து விரிஞ்ச ஒரு வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி பார்த்தாலும் அவருடைய வாக்கு வங்கி செக்மெண்டேஷன் எடுத்து பார்க்கும்போது குறிப்பாக 4 செக்மெண்டேஷன் நம்ம இதில் முன்னாடி கூட பேசியிருக்கோம். இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டிஸு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, இவங்களுடைய 4 ஓட்டர் பேங்க் வந்து செக்மெண்ட் வந்து விஜய்க்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த செக்மெண்ட்டும் யார் வச்சுருக்காங்கன்னு பார்க்க போனால் இன்றைக்கி திமுக தான் அதிகமாக வச்சுருக்கு. ஆனால் அதிமுகலேருந்து விஜய் வாக்கு எடுக்க மாட்டாரா, திமுகலேருந்து தான் எடுப்பாரா, நாம் தமிழர்லேருந்து எடுக்க மாட்டாரா அப்படின்னா எடுப்பார். ரொம்ப சொற்ப அளவுக்கு எடுப்பார். பெரிய அளவுக்கு அவர் எடுக்க போகிற வாக்கு வங்கி எங்கேருந்து எடுப்பார்னா திமுகவிலேருந்து தான் எடுப்பார். அப்போ இந்த 2 பேரும் நாம் தமிழர் சீமானும் சரி இல்லை விஜய் அவர்களும் சரி அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு பெரிய அளவுக்கு சேதாரம் பண்ணுறதை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை இது வந்து தற்செயலாக நடக்குதா இல்லை சீமான் அவர் திட்டமிட்டே இதை செயல்படுத்துகிறாரான்ற ஒரு கேள்வி. இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திட்டமிடல் இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சீமான் வந்து ஒரு தனி வகையில் போகிறார். போராட்டங்களை வந்து ஒரு வித்தியாசமான போராட்டங்களை சமீபமாக இந்த ஒரு 6-7 மாதத்தில் அவர் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கிறாரு. இது எல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இல்லை நம்ம சும்மா இப்படியே பண்ணலாம் அப்படின்ற அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே அரசியல்வாதிகள் தானே. அப்போ ஒரு அரசியல்வாதிகள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு சார்ந்த சிந்தனையும் இருக்கும். சீமான் வந்து அது என்ன சொல்கிறாருன்னா பல இடத்துல நான் வாக்குக்கானவன் இல்லைன்ட்டு, ஆனாலும் அந்த 5வது வருஷம் போய் மக்கள்கிட்ட தானே நின்னாகணும், வாக்குக்காக தானே நின்னாகணும். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சிந்தனை இருக்கும். ஆனால் அப்பட்டமாக எதுவுமே வாக்குக்காக ஒரு போலித்தனமாக செய்கிறதில்ல. வாக்குக்காக செய்கிறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு உண்மையாக செய்கிறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் திமுக மாதிரி பண்ணுறதில்ல. ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சமூக நீதி கட்சின்பாங்க. சமூக நீதி கட்சின்னா ஒரே குடும்பத்திலேருந்து முதல்வர், துணை முதல்வர் 2 பேரும் அந்த குடும்பத்திலேருந்து வர்றதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் இருக்கா? அப்போது நீங்கள் சமூக நீதி கொள்கைன்னா நீங்கள் ஏன் வந்து மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சி அண்டை மாநிலத்தில் இருக்கிறீங்க பூரா எடுக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் எடுக்கிறார்கள்ல. அப்போ நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ 10.5% வந்து எடப்பாடியார் வந்து வன்னியர் சமூகத்துக்கு கொண்டு வந்தார். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு சட்ட ரீதியாக என்னென்னலாம் சிக்கலை உண்டு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறீங்கல்ல. அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு முனைப்பு உங்ககிட்ட இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக செஞ்சாலும் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் அப்படியே காமிக்கிறீங்கள. அடுத்தது வந்து சமத்துவம். என்ன சமத்துவம் நீங்கள் பார்க்குறீங்க? எந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து சமத்துவம் வந்து அங்கே இருக்குது? அப்பா சிஎம் ஆயிட்டாரு, பையனுக்கும் இந்த சமத்துவம் ரைட். அப்போ வந்து கட்டாயம் இருக்குது. ஏன்னா பேரனும் வந்து துணை முதல்வர் ஆவார். ஏன்னா இப்போ கூட சமீபமாக முப்பெரும் விழா நடத்தினாங்கல்ல. வைகோ யார்?
ஒரு திமுகவோட ஒரு முன்னணி தலைவராக இருந்தவர், மதிமுகன்னு ஒரு கட்சியோட தலைவராக இப்போ இருக்கிறவர், கூட்டணி தலைவர். தமிழ்நாட்டை குறுக்கு நெருக்கமாக நடந்ததில் வந்து அதிகமான நடைபயணம் போனவர் வந்து வைகோ. பல மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னாடி. ஒரு காலத்தில் வந்து தமிழக அரசியலையே வந்து ஒரு அசைச்சு பார்த்தவர். திமுகவே இனிமேல் காணா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கிருந்த மாவட்ட செயலாளர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குனவர் தமிழக அரசியலை. ஃபெடல் காஸ்ட்ரோ அளவுக்கு அவரை பார்த்தா. இப்போ வந்து இவர் சொல்கிறார் இல்லையா, கனிமொழி வந்து தங்கையை பற்றி புகழ்ந்தார்ல முப்பெரும் விழாவில். இங்கே வந்து கனிமொழி, அங்கே வந்து கர்ஜிக்கும் மொழிலாம். வைகோ கர்ஜிக்காத கர்ஜனையா யாராவது கர்ஜிச்சிட முடியுமா வைகோ மாதிரி பாராளுமன்றத்தில்? வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்த வைகோ பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்க? இன்பநிதி உட்கார்ந்துருக்காரு. அப்போ எப்படி வந்திருக்காங்க பாருங்க. இது இவங்க ஃபங்க்ஷன் வந்து திமுகவினுடைய அறக்கட்டளையில் செலவாக பண்ணாங்க இல்லை, அரசாங்க செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள்னு யாருப்பட்ட வைகோவனுடைய பக்கத்தில் இன்பநிதியை உட்காந்து வச்சுன்னா இதை விட வைகோவை நீங்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? அப்போ இதுதான் சமத்துவமா? அப்போ அதனால தான் சொல்கிறேன், இன்பநிதி அடுத்த துணை முதலமைச்சர். இப்போ இந்த 2026 வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னா வந்து ஜெயிச்சாலும் வந்து உதயநிதி தான் முதலமைச்சர் ஆக்குவாங்க ஜெயிச்சாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது சமத்துவமா? அங்கே வந்து எங்கே இருக்குது பெண்ணுரிமை? ஏன் இதை வந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி வந்து உங்கள் தங்கச்சி கொடுத்துருக்கலாம்ல, ஒரு பெண்ணுரிமை கொடுத்துருக்கலாம்ல, இல்லை வேறு யாருக்காவது வந்து ஒரு மகளிருக்கு கொண்டு வந்து திமுகவில் மகளிரே இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய சமூக நீதி காமிக்கிறதுக்கு ஏன் ஒரு SC/ST கேண்டிடேட் உங்கள் திமுகலே கொண்டு வாங்க, நான் கூட்டணிகள் கட்சியிலேருந்து கொண்டாங்கன்னு சொல்லலை. ராசாவுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுத்துக்கல சார்? அவருக்கு பொது தொகுதியே தர மாட்டாங்க. அதுதான். அப்போ ராசாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பெரம்பலூரில் இந்த ராசாவை கொண்டு தூக்கி நீலகிரியில் அடிக்கிறீங்க. எதனால்? அது பொது தொகுதி ஆயிடுச்சு. அப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? பொது தொகுதியில் நிற்கிறது உங்களுக்கு அருகதை கிடையாது, நீ போய் தனி தொகுதியில் நில்லு. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்குது உங்களுடைய சமத்துவம்? இங்கே நீங்கள் ராசாவை கூட ஒரு SC கேண்டிடேட்டாக தானே பார்க்குறீங்க. நிச்சயமாக. அப்போ எந்த இடத்துல உங்களுடைய சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை இதெல்லாம் எங்கே இருக்குது? அடுத்தது வந்து அவங்க சொல்கிறது வந்து சனாதன எதிர்ப்பு. சனாதன எதிர்ப்புங்கிற நம்மளே இது ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். இன்றைக்கி சனாதனத்தினுடைய உச்சம் திமுக. ஏன்னா அவங்க சொல்கிற சனாதனம் உண்மையில் என்ன சொல்லுங்கிறத விட்டுருங்க. திமுகவும் திமுக கூட்டணி கட்சியை சொல்கிறது என்ன? சனாதனங்கிறது பிறப்பாலே ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம், ஏற்றத்தாழ்வு, இதை ஏற்றுக்க முடியாது. கரெக்டு. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுத்தீங்க? கலைஞரோட பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். இது பிறப்பின் அடிப்படையில் தானே. அப்போ இதை விட உதயநிதி ஸ்டாலினை விட சனாதனத்துக்கு உச்சத்துக்கு ஒரு அடையாளம் வேணுமா? திமுகவை விட சனாதனத்தினுடைய உச்சத்துக்கு ஒரு அடையாளம் வேணுமா? அப்போ சனாதனத்தை எதிர்க்கணும்னா அங்கே இருக்கக்கூடியவங்களாம் யாரை எதிர்க்கணும்? திமுகவை எதிர்க்கணும். அவங்க தான் சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்த உச்சமாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எங்கே இருக்குது திமுகவில் கொள்கை அது இதெல்லாம்? ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க வந்து அப்படியே வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சு. பட் இது வந்து இந்த 2026 இதெல்லாம் பலிக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. குறிப்பாக சார், இதை தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர் வந்து சமீபத்தில் அவரோட நிலைப்பாடு தான் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதிமுக கூட்டணியில் வந்து இப்போ வரைக்கும் அவர் இணையலை. மறுபுறம் அவர் வந்து அவரோட ஆப்ஷனாக வச்சுருக்கிறது வந்து சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் அவரோட ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ சீமானை வைத்து ஏதானும் ஒரு சீட்டுகள் பேரம் பேசுறதுக்காக பயன்படுத்தி கொள்கிறாரான்ற ஒரு கேள்வி வந்து எழ தொடங்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இப்போ அதாவது வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் வந்து அதிமுக கட்சிக்குள்ளார் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சாங்க. அதாவது அதிமுக கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சாங்க. ஆனால் என்டிஏவுடைய கூட்டணியில் இருக்கலாம். அதில் எடப்பாடி வந்து OPS இருக்கிறதுக்கோ இல்லை வந்து டிடிவி இருக்கிறதுக்கோ அவர் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறது. பட் அது என்டிஏக்கு பிரச்சனை இல்லை சார். இப்போ பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள் வந்து ஒதுக்க போகுதுன்னா அதிலிருந்து தானே அவங்க பிரித்து கொடுக்குற மாதிரி வரும். இல்லை, அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேர்தல் கூட்டணின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எந்த பெல்ட்டில் வந்து அவங்கள சேர்த்துனா வெற்றி வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்போ வந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா மட்டும் கூட்டணி வைக்கிறதுக்கும் பாரதிய ஜனதாவோட இன்னும் வந்து ஒரு 4-5 கட்சிகள் வருதுங்கும் போது அது சீட்டு வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை வந்து என்டிஏல இருக்கிறவங்க அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஓபிஎஸும் டிடிவியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக கூட போக முடியுமா? போக முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன், ஒன்று சீமான், ஒன்று விஜய். அப்போ இன்றைக்கி சீமான் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. சீமான் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் எதிர்த்து அரசியல் பண்ணதே யாரை? திராவிட கட்சிகள். அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க? திராவிட சித்தாந்தம். அப்போ அவரு கூட வந்து சீமான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
வாய்ப்பு. அதுக்கு அவர் அதிமுக கூட கூட்டணி வச்சிடலாமே நேரடியா. பட் அந்த பேரம் பேசுறதுக்காக யூஸ் பண்றாங்களோன்ற ஒரு கேள்வி அதையும் சேர்த்து கேட்டிருந்தேன். இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க, சீட் அதிகமாக கேட்கறதுக்காக பண்ணுறாங்கனாலும் இப்போ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இங்கே வந்து சீமான் கூட போகிறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி வந்து அந்த திராவிடத்தை ஏற்றுக்கிறதுக்கு சீமான் தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் விஜயவே இன்னைக்கு கூட்டணிக்கு அவர் 2 பேரும் அலைன் பண்ணியிருந்திருக்கலாமே. நிச்சயமா இதில் நாச்சுக்கு வந்து இப்போ ஓபிஎஸும் முதல்வராக இருந்திருக்காரு, டிடிவியும் வந்து அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு, இல்லை வந்து ஆட்சியில் ஏங்கோ ஒரு இடத்துல வந்து இவங்க ஊழலுக்கு எகென்ஸ்டுங்கும் போது ஒரு மறைமுகமாக நிரூபிக்கப்படலாம் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. கட்டளை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு தானே அவரை தூக்கி உள்ளார வச்சாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சீமான் அவர்கிட்ட போக முடியாதுங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது இல்லையா. இது வந்து அந்த என்டிஏ கூட்டணியில் இல்லை என்டிஏக்கு தலைமை தாங்கிற பாரதிய ஜனதாக்கு தெரியாதா? அப்போ சீமான் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சீமானை வச்சு அவங்க அங்கே பேரம் பேச முடியுமா சீட்டுகளுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ விஜய். அப்போ ஏன்னா விஜய் வந்து திராவிடமும் சொல்கிறாரு, இது சொல்கிறாரு. ஆனால் விஜய்க்கு வந்து பார்க்கும்போது அவரும் அனலைஸ் பண்ணுவார் இல்லையா. சரி, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்க்கு வராங்க, டிடிவியும் வராங்கன்னா அவங்களால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும். ஒரு ஃபேஸ் ஆஃப் முக்குலத்தோராக இருக்காங்கல்ல சார் அவங்க. அதான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 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 இப்போ இன்னைக்கு விஜய் வந்து பார்க்குற யாருமே வந்து அவருடைய தொண்டராக இருக்கிறவங்க. ஏன்னா இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் பூரா இன்னைக்கு நிறைய தொண்டர்களாக மாறிட்டாங்க, முழுக்க முழுக்க தொண்டர்கள் தான். அப்போ அவங்களுடைய தொண்டர்கள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த சாதி பார்த்து போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே, ரைட், போட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர் இங்கே போகிறனால வந்து உடனே வந்து முக்குளத்தோர் பூரா வந்து விஜய்க்கு போட்டுருவாங்களான்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க 2 பேர் இங்கே வராங்கன்னா தேர்தல் சமயத்தில் யார் யார் கூட வந்தாலும் ஒரு லாபம் தான் வச்சுக்கிங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் வந்து ஒரு 5000 வாக்கு தொகுதிக்கு ஒரு 1000-2000 வாக்கு வந்தால் கூட ஒரு லாபம் தான் அது. ஆனால் அதை வந்து விஜய் எப்படி வந்து கணக்கு போடுவார். இப்போ அவங்க 2 பேரும் நம்மக்கிட்ட வர்றது ப்ளஸ்ஸாக இருக்குமா, இல்லை அவங்க 2 பேர்த்தையும் சேரும்போது நமக்கு வந்து பரப்புரையில் நம்ம கூட்டணி மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு வருமா. அப்போ அதை வந்து அவங்களும் அதை வந்து கூட்டி கழித்து பார்ப்பாங்க. அப்போ அதில் ஓகே விமர்சனங்களும் வரும், ஆதாயமும் இருக்குது. நெகட்டிவ் விமர்சனங்களை விட ஆதாயம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டணி எடுப்பாங்க. இல்லை வர்ற அனுகூலங்களை விட விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்க போதுன்னா அவங்க கூட்டணியை எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு நிலையில்லாத ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. என்னுடைய அனுகூலம் கரெக்டாக இருக்கும்னாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு டிசம்பருக்குள்ளார வந்து பேசி அவங்க ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் என்டிஏ கூட்டணியிலேயே தான் தொடருவாங்க. அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த முக்குலத்தோர் இஷ்யூவில் வந்து முக்குலத்தோரோட ஃபேஸாக இவங்க இருக்காங்க, அதனால தான் எப்படியாச்சும் ஏடிஎம்கேக்குள்ளே சேர்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளேயும் இருக்குது. இப்போது பாஜக தலைமையை மாற்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சொல்லப்பட்டது. இப்போது என்ன கேள்வினா சார், இப்போ திமுக வந்து தன்னோட கூட்டணி பலத்தோட வலுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காமிச்சிட்டு வராங்க. அந்த கூட்டணிக்கு ஈக்குவல் தர அளவுக்கு அதிமுக அமைஞ்சிருச்சான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குதாங்கிறதே ஒரு கேள்வி தான். இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. இல்லை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இன்றைக்கி எல்லாருமே அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து பலகீனப்பட்டு போயிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகளே மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை இழந்திருக்காங்க. நான் அதை தான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அதீத வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியவங்ககிட்டே எந்த அளவுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்காங்கங்கிறத நம்ம பேசணும். அடுத்தது நீங்கள் காங்கிரஸ்க்கு வாங்க. காங்கிரஸுடைய நிலைமை என்னையாச்சு, இன்றைக்கி காமராஜரை பற்றி எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துச்சு. திருச்சி சிவா சொன்னது. அந்த காமராஜர்னுடைய புகழை கூட அடமானம் வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சீட்டு பேரம் பேச முடியுமாட்டு. இப்போ பக்கமாக அழகிரி வந்து இப்போ பேசியிருக்காரு, முன்னாள் காங்கிரஸில். எல்லாரும் சொல்கிறாரு, எப்பயுமே திமுக வந்து கட்சிங்களோட கூட்டணி வச்சுட்டு சாரப்பூரம் அவங்க உறிஞ்சிடுறாங்க, சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தடவை நாங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்க மாட்டோம், இல்லை நாங்கள் அதிகமான சீட்டு கேட்போங்கிறார். அதே மாதிரி அவங்களுடைய மேலிட கிரீஷ் சோடங்கர் இங்கே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் 125 தொகுதியை கேட்போம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமான சீட் இல்லாமல் இருக்க மாட்டோம். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அங்கே வந்து அந்த கூட்டணி வந்து திடகாத்திரமாக இல்லை, பெரிய பிப்பு புடுங்கல் அங்கே இருக்குது. அந்த பதவி அதிகாரம்னு இன்னும் ஒரு 8 மாதம் இருக்கிறனால வெளியே தெரியறது இல்லை. இது வந்து ஒரு நீர்புத்த நெருப்பு மாதிரி இருக்குது, உள்ளார நெருப்பு இருக்கா ஆனால் இருக்குது, அது வந்து எப்படி புகைஞ்சிக்கிட்டே இருக்குதா இல்லை கொழுந்து விட்டு எரிய போகுதாங்கிறது நம்ம அந்த தேர்தல் நேரத்தில் தான் தெரியும், அந்த சீட்டு பிரிக்கும் போது தான். ஏன்னா இவங்க வந்து அதிக விலை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கொள்கை தலைவர்கள்லாம் வித்து. ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய மக்கள்கிட்டே வந்து அவங்க அதிகமான கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி அந்த சாம்சங் போராட்டத்தில் தொழிலாளர் நல போராட்டம், இன்றைக்கி வந்து திமுகவுடைய ஆட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கிடைச்சதா இல்லையா?
அதே மாதிரி செஞ்சட்டை ஊர்வலத்துக்கு கிடைச்சது அனுமதி கம்யூனிஸ்டுகளுக்கு இல்ல. கிடைக்கல. புரியுதா இது? அப்போ எந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அங்கே ஒடுக்க வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ இந்த அளவுக்கு காங்கிரஸ் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அப்போது இதெல்லாம் இருக்கும்போது இது பெரிய அளவுக்கு வந்து இவங்களை பாதிக்கும். அப்போ இன்றைக்கி திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுங்கிறதே வந்து ஒரு பிரம்மை. அது வலுவாக இல்லை. ஏன்னா அது வலுவாக இல்லைன்னு எங்கேயும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதா எல்லாம் சுற்றி அதிமுக கூட்டணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க பெரிய அளவுக்குலாம் கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு இல்லை. திமுக ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல், அவங்களுக்கு வந்து 19, 21, 24 ஈஸியாக அவங்க வந்து சீட்டை பிரித்து பார்கெயின் பண்ணி அவங்க நெகோஷியேட் பண்ணி செட்டில் ஆன மாதிரி 2026க்கு செட்டில் ஆக முடியாது. ஏன்னா திமுகவுடைய பலகீனம், திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி உச்சாணி கொம்பில் இருக்குதுங்கிறது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா தெரியும். குறிப்பாக சார் இந்த விதத்தில் தான் சார் இப்போது திமுக வந்து பெருமளவு நாம் தமிழர் வந்து விமர்சிக்காமல் கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் விசிகாவோட தாக்குதல் வந்து சமீபத்தில் நாம் தமிழர் மீது வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவங்க கோர் ஓட்ஸ் பேங்கே வந்து நாம் தமிழர் வந்து தன் பக்கம் ஈர்த்துட்டாங்களோன்ற ஒரு கோபத்தின் உச்சமாக இது பார்க்கப்படுது. இது உண்மையாக நினைக்கிறீங்களா? இல்லை, கூடுமான வரைக்கும் இப்போ திமுகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே அவங்களுக்கு எதிராப்பில் வர கணைகளை வந்து அவங்க பெருசாக எதிர்க்க மாட்டாங்க, கூட்டணி கட்சிகளை வச்சு எதிர்க்க வைப்பாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ யாராவது ஒன்று பாருங்கள், ஏதோ ஒன்று நீங்கள் திமுகவை பற்றி பேசிட்டீங்கன்னா முதல்ல வந்து குதிக்கிறது யாராக இருக்கும்? விசிகா வருவாங்க. திமுக வரவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பூரா இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் இவங்களால சமாளிக்க முடியலன்னா அவங்க வருவாங்க. அதுவும் அந்த கேஷ் எந்த ஜாதி தலைவர் ஜாதி சார்ந்த ஒருத்தர் பேசுகிறா அந்த ஜாதி சார்ந்த அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் படிச்சோம். இதுக்கு யார் மேட்ச், அவள் எதெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் மேட்சிங் போடு. பத்தியில் சம்பவம்னா ஆர்எஸ் உள்ள வந்துடும். இப்போ அந்த அஜித் குமார் கொலை வழக்கில் உடனே வந்து இவர் நாடார் வந்தார்ல, அவர் பேர் என்ன, ஹரிநாடார், அவரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோவில் நிற்க வச்சுக்கிறது. இந்த மாதிரி அவங்க யாரை எப்போ கூப்பிட்டு யாரை பேசிஃபை பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானை பேசுகிறது திமுகவினுடைய எதிர்ப்புக்கு ஒரு பதிலடி கொடுக்கறதா, அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு வந்து இங்கே அவங்க செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையில் நாம் தமிழர் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற கூடிய ஒரு வருத்தமும் இருக்கலாம். சார் பல்லர்களை தெளிவாக நன்றி சரண்ராஜ்.